ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொடக்க இடைக்கால இந்திய வரலாற்றின் காலப்பகுதி கிபி அல்லது பொது ஆண்டு 700 முதல் 1200. பின் இடைக்கால இந்திய வரலாற்றின் காலப்பகுதி கிபி அல்லது பொது ஆண்டு 1200 முதல் 1700. இதில் கிபின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை அப்படின்னா பொது ஆண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த வருஷத்தை கொடுத்து கேட்பாங்க. காக்பிகான் யாருடைய அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்தார்? அவுரங்கசீப். கீழ்கண்டவற்றுள் 2ஆம் நிலை சான்றுகள் அல்லாதது எது? செப்பு பட்டயங்கள். பிற்கால சோழர்கள் காலம் என்ன? 10 முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை. கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக சோழ அரசர்களால் வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சாலபோகம். பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுவது எது? சோழர்களின் காலம். 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜெயதேவரின் டேஸ் தென்னிந்திய பக்தி இலக்கிய மரபின் தொடர்ச்சியாகும். கீத கோவிந்தம். யாருடைய காலகட்டத்தை அறிந்து கொள்ள ஜிட்டல் எனும் செப்பு நாணயங்கள் பயன்படுகின்றன? டெல்லி சுல்தான்கள். தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியின் வடிவத்தை பதிப்பித்து தனது பெயரையும் பொறிக்கச் செய்தவர் யார்? முகமது கோரி. இல்துமிஸ் அறிமுகம் செய்த வெள்ளி நாணயத்தின் பெயர் என்ன? டங்கா. ஒரு ஜிட்டல் என்பது எத்தனை வெள்ளி குன்றிமணிகளை கொண்டதாகும்? 3.6. 48 ஜிட்டல்கள் என்பது எத்தனை வெள்ளி டங்காவுக்கு சமமாகும்? 1. தபகத் இ நசிரி என்னும் நூலை எழுதியவர் யார்? மன்கஜ் உஸ் சிராஜ். தாஜ் உல் மா அசீர் எனும் நூலை எழுதியவர் யார்? ஹசன் நிசாமி. டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூல் எது? தாஜ் உல் மா அசீர். முகமது பின் துக்ளக்கின் அரசவை வரலாற்றாசிரியர் ஜியா உத் பரணி கீழ்கண்ட எந்த நூலை படைத்தார்? தாரிக்-இ ஃபிரோசாகி. கியாசுதீன் பால்பன் முதல் ஃபிரோசா துக்ளக்கின் தொடக்ககால ஆட்சி வரையிலான டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை விளக்கும் நூல் எது? தாரிக்-இ ஃபிரோசாகி. தபகத் என்பது டேஸ் சொல்? அரேபியம். தஹுக் என்பது டேஸ் சொல்? பாரசீகம். தஹுக் என்பதன் பொருள் என்ன? சுயசரிதை. தாரிக் அல்லது தாகுயூக் என்பது டேஸ் சொல்லாகும்? அரேபியம். தாரிக் அல்லது தாகுயூக் என்பதன் பொருள் என்ன? வரலாறு. 17ஆம் நூற்றாண்டில் தனது வாழ்க்கை நினைவுகளாக ஜஹாங்கீர் எழுதிய நூல் எது? தசுக்-இ ஜஹாங்கிரி. பின்வருவனவற்றுள் நிஜாமுதீன் அகமத் என்பவரால் எழுதப்பட்ட நூல் எது? தபகத்-இ அக்பரி. பதானி எழுதிய மற்றொரு நூலான டேஸ் மிகச்சிறந்த நூலாகும்? தாரிக்-இ பதானி. தாரிக்-இ பதானி என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு 1595. தாரிக்-இ பதானி என்ற நூல் எத்தனை தொகுதிகளை கொண்டுள்ளது? 3. 13ஆம் நூற்றாண்டு தமிழகத்தில் யாருடைய அரசு வலிமை வாய்ந்த சக்தியாக மாறிக்கொண்டிருந்த பொழுது மார்கோ போலோ வருகை புரிந்தார்? பாண்டியர். மார்கோ போலோ தமிழகத்தில் டேஸ் ஊருக்கு 2 முறை வந்துள்ளார்? காயல். கஜினி மாமூதின் சோமநாதபுர படையெடுப்பு குறித்து துல்லியமான தகவல்களை கொடுத்தவர் யார்? அல்பரூனி. தாகுயூக்-இ-ஹிந்த் என்ற நூலில் இந்தியாவின் நிலைகளையும் அறிவு முறைகளையும் சமூக விதிகளையும் மதத்தையும் குறித்து விவாதித்துள்ளவர் யார்? அல்பரூனி. அரேபியாவில் பிறந்த மொராக்கோ நாட்டு அறிஞரான டேஸ் என்பவரின் பயண நூல் அவர் பயணம் செய்த நாடுகளையும் மக்களையும் பற்றியதாகும்? இபன் பதூதா. நிக்கோலோ கோண்டி எந்த நாட்டு பயணி ஆவார்? இத்தாலி. நிக்கோலோ கோண்டி எனும் பயணி விஜயநகர் வந்தடைந்த ஆண்டு 1420. 1443 மத்திய ஆசியாவின் ஹியூரட் நகரிலிருந்து விஜயநகருக்கு வந்தவர் யார்? அப்துர் ரசாக். மதுரா விஜயம் மற்றும் அமுக்த மால்யதா ஆகிய இலக்கியங்கள் எந்த பேரரசை அறிந்து கொள்ள உதவுகின்றன? விஜயநகர பேரரசு. அனைத்து ராஜபுத்திர இனக்குழுவினரும் ஒருங்கிணையும் மையம் எது? சித்தூர்.
ராணா அரசர் மாளவத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக ஜெயஸ்தம்பா எனும் வெற்றி தூண் எங்கு நிறுவப்பட்டது? சித்தூர். ராஜபுத் எனும் சொல் ராஜ்புத்ர என்ற டேஷ் சொல்லில் இருந்து பெறப்பட்டதாகும். சமஸ்கிருதம். ராஜபுத்திரர்களுள் முக்கியமானவர்கள் பந்தேல்கண்டின் டேஷ் ஆவர். சந்தேலர்கள். ஜேம்ஸ் டாட் எனும் கீழ்திசை புலமையாளர் கிபி புது ஆண்டு 1829 முக்கியமான எத்தனை ராஜபுத்திர அரச குலங்களை பட்டியலிட்டுள்ளார்? 36. முதலாம் நாகப்பட்டர் எந்த வம்சத்தின் முதலாவது மற்றும் முக்கியமான அரசராவார்? பிரதிகாரர்கள். பால அரச வம்சத்தை உருவாக்கியவர் யார்? கோபாலர். யாருடைய ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றின் சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் என வரலாற்று அறிஞர்கள் R.C. மஜும்தார் கூறியுள்ளார்? தர்மபாலர், தேவபாலர். முதலாம் மகிபாலரின் காலம் 988 முதல் 1038 வரை. இரண்டாம் பால வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? முதலாம் மகிபாலன். சௌகான்கள் கிபி 956 முதல் 1192 வரை இன்றைய டாஸ் கிழக்கு பகுதியான சாகம்பரி நகரில் தலைநகரை நிறுவி ஆட்சி புரிந்தவர்கள் ஆவர். ராஜஸ்தான். சௌகான்களின் ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? சிம்மராஜ். பந்தேல்கண்டில் உள்ள கஜுராஹோ வளாகத்தில் மொத்தம் எத்தனை கோவில்கள் அமைந்துள்ளன? 30. ரக்ஷாபந்தன் ராக்கி எனும் பண்பாட்டு மரபானது யாருக்கு உரியதாகும்? ராஜபுத்திரர்கள். எந்த ஆண்டு வங்கப் பிரிவினையின் போது ரவீந்திரநாத் தாகூர் ரக்ஷாபந்தன் விழாவை தொடங்கினார்? 1905. கஜினி மாமூது இந்தியாவின் மீது சூறையாடலை நோக்கமாக கொண்ட திடீர் படையெடுப்புகளை எத்தனை முறை நடத்தியதாக கூறப்படுகிறது? 17. பிருத்திவிராஜ் சௌகான் 1191 டேஸ் அருகே தரைன் எனும் இடத்தில் நடைபெற்ற போரில் முகமது கோரியை தோற்கடித்தார்? டெல்லி. முதலாம் தரைன் போர் நடைபெற்ற ஆண்டு? 1191. இரண்டாம் தரைன் போர் நடைபெற்ற ஆண்டு? 1192. பின்வரும் கூற்றுகளை கவனி. கூற்று 1. குத்புதீன் ஐபக் முகமது கோரிக்கு சொந்தமாயிருந்த இந்திய பகுதிகளை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். இது சரி. கூற்று 2. பின்னர் தன்னை டெல்லியின் முதல் சுல்தான் என பிரகடனப்படுத்தி கொண்டார். இதுவும் சரி. அப்போ இதுக்கான ஆன்சர் கூற்று 2 சரியானவை. முதலாம் ராஜராஜனின் காலம் என்ன? கிபி 985 to 1014. பின்வரும் கூற்றுகளை கவனி. கூற்று 1. சோழ அரசர்களால் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம் என அழைக்கப்பட்டது. இது சரி. கூற்று 2. வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடைமையாளர்கள் வேளாளர் என்று அழைக்கப்பட்டனர். இதுவும் சரி. அப்போ அதுக்கான ஆன்சர் கூற்று 2 சரி. முதலாம் ராஜேந்திரன் டேஸ் என்னும் கிராமத்தில் வேத கல்லூரி ஒன்றை நிறுவினார். எண்ணாயிரம். அரிகேசரி மாரவர்மன் எனும் வலிமை மிக்க முதல் பாண்டிய அரசர் அரியணை ஏறிய ஆண்டு? கிபி 642. கீழ்கண்டவற்றில் நெடுஞ்சடையன் பற்றிய கூற்றில் தவறானது எது? நெடுஞ்சடையன் தஞ்சாவூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய பகுதிகளில் சோழ அரசை விரிவுபடுத்தினார். இது தவறானது. 13ஆம் நூற்றாண்டில் எழுச்சி பெற்ற தமிழ் அரச வம்சமாக விளங்கியவர் யார்? பாண்டியர். யாருடைய அரசை செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என மார்கோ போலோ புகழாரம் சூட்டுகிறார்? பாண்டிய. இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் யார்? சடையவர்மன் சுந்தர பாண்டியன். பாரம்பரியமாக கூடல் கோன், கூடல் காவலன் என மதிக்கப்பட்ட மன்னர்கள் யார்? பாண்டியர்கள். திருநெல்வேலி மாவட்டம் மானூரில் உள்ள கல்வெட்டு டேஸ் ஆண்டைச் சேர்ந்த கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகளை கொண்டுள்ளது. கிபி 800. தென் தமிழகத்தில் புதிய நீர்ப்பாசன தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்தவர் யார்? பாண்டியர். பாண்டியர்களின் துறைமுகங்களில் மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம் டேஸ் ஆகும்? காயல்பட்டினம். சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் யார்? விஜயாலயன்.
எங்கு உள்ள கல்வெட்டுகள் கிராம நிர்வாகம் குறித்த விவரங்களை வழங்குகிறது? உத்திரமேரூர். இலங்கையில் சோழர்களுக்கு சொந்தமாக இருந்த பகுதிகளை இழந்தவர் யார்? முதலாம் குலோத்துங்கன். எந்த ஆண்டு முதலாம் மாறவர்மன் 3ஆம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டியர் ஆட்சியை இன்றைய தமிழகத்தில் நிறுவினார்? 1279. அடிமை வம்சத்தின் ஆண்டு 1206 to 1290. இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி முகமது கோரியால் எந்த நூற்றாண்டில் நிறுவப்பட்டது? கிபி, அதாவது பொது ஆண்டு 12. 1206 கோரியின் இறப்பிற்கு பின்னர் இந்தியாவில் இருந்த துருக்கிய பகுதிகளுக்கு அரசராக தன்னை அறிவித்து கொண்டவர் யார்? குத்புதீன் ஐபக். அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியவர் யார்? குத்புதீன் ஐபக். மம்லுக் எனும் டேஸ் வார்த்தைக்கு அடிமை என்று பொருள். அரேபியம். மம்லுக் அரச வம்சத்தைச் சேர்ந்த மாபெரும் சுல்தான்கள் அல்லாதவர் யார்? ரஷ்யா சுல்தான். குத்புதீன் ஐபக் கீழை கங்கை சமவெளியை, அதாவது பீகார், வங்காளம் கைப்பற்றும் பொறுப்பை யாரிடம் ஒப்படைத்தார்? பக்தியார் கில்ஜி. இதில் கல்ஜின்னு கொடுத்துருவாங்க. டெல்லியில் குவ்வத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்றும் மசூதியை கட்டியவர் யார்? குத்புதீன் ஐபக். இல்துமிஸ் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்? 26 ஆண்டுகள். நாற்பதின்மர் என்று அறியப்பட்டவர்கள் யார்? துருக்கிய பிரபுக்கள். பாரசீகத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான அமீர் குஸ்ரு என்பவரை ஆதரித்தவர் யார்? கியாசுதீன் பால்பன். கில்ஜி அரச வம்சம் தொடங்கிய காலம் 1290 to 1320. ஜலாலுதீன் யாகுத் எனும் எத்தியோப்பிய அடிமையை தனது தனி உதவியாளராக நியமித்தவர் யார்? ரஷ்யா சுல்தான். குத்புதீன் தனது தலைநகரை லாகூரில் இருந்து எங்கு மாற்றினார்? டெல்லி. குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? குத்புதீன் ஐபக். தவறான இணையை காண்க. துவார சமுத்திரம். ஹீனர்கள். சகல்கானி அல்லது நாற்பதின்மர் என்று அறியப்பட்ட குழுவை உருவாக்கியவர் யார்? இல்துமிஸ். சித்தூர் சூறையாடல் நடைபெற்ற ஆண்டு 1303. கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் யார்? அலாவுதீன் கில்ஜி. மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் எனும் உறுதிமொழியை பால்பன் யாரிடம் பெற்றார்? குலகுகான். 1290 சுல்தான் கைகுபாத்தின் பெயரால் நாட்டை ஆண்டவர் யார்? மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. காராவின் ஆளுநராக இருந்தவர் யார்? அலாவுதீன் கில்ஜி. ஜலாலுதீனை தொடர்ந்து 1296 தன்னை டெல்லியின் சுல்தானாக அறிவித்து கொண்டவர் யார்? அலாவுதீன் கில்ஜி. துக்ளக் அரசவம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் யார்? கியாசுதீன் துக்ளக். டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் எனும் புதிய நகரை நிர்மாணம் செய்ய அடிக்கல் நாட்டியவர் யார்? கியாசுதீன் துக்ளக். ஜானாகான் டேஸ் எனும் பெயரோடு 1325 அரியணை ஏறினார்? முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் தனது இறையாண்மையை விரிவு செய்வதற்கு தலைநகரை டெல்லியில் இருந்து டேஸுக்கு மாற்றினார்? தேவகிரி. தேவகிரியின் பெயரை தௌலதாபாத் என மாற்றியவர் யார்? முகமது பின் துக்ளக். காலியாக கைவிடப்பட்டதாக ஆனால் குறைந்த அளவு மக்களுடன் இருந்தது என டெல்லியை குறிப்பிட்டுள்ள மொராக்கோ நாட்டு பயணி யார்? இபன் பதூதா. நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் யார்? அலாவுதீன் கில்ஜி. செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டவர் யார்? முகமது பின் துக்ளக். முகமது பின் துக்ளக் சுல்தானாக எத்தனை ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார்? 25. தௌலதாபாத்தையும் அதை சுற்றி கைப்பற்றப்பட்ட பகுதிகளையும் சுதந்திர அரசாக அறிவித்தவர் யார்? பாமினி. ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளைகளை நிறுவியவர் யார்? ஃபிரோசா துக்ளக். ஃபிரோசா துக்ளக் நிர்மாணித்த புதிய நகரங்கள் அல்லாதது எது? கான்பூர். தாமர்லைன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? தைமூர். தைமூரின் படையெடுப்பால் டெல்லிக்கு அடுத்ததாக அதிக பாதிப்புக்கு உள்ளான பகுதி எது? பஞ்சாப்.
டெல்லியை விட்டு செல்வதற்கு முன்பாக தைமூர் தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு, அதாவது டெல்லி, மீரட், பஞ்சாப், யாரை ஆளுநராக நியமித்து சென்றார்? கிசிர்கான். 1414 சயது அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? கிசிர்கான். சயது வம்சத்தின் கடைசி சுல்தான் யார்? அலாவுதீன் ஆலம் ஷா. 1489 பஹலுல் லோடியை தொடர்ந்து சுல்தானாக பொறுப்பேற்றவர் யார்? சிக்கந்தர் லோடி. இப்ராஹிம் லோடி 1526 பானிபட் போர்க்களத்தில் யாரால் தோற்கடிக்கப்பட்டார்? பாபர். முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? பாபர். முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு? 1526. இதோட 7ஆம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியல் பார்ட் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்ட் 2 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.